ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த நிலங்களில் வசிப்பவர்களுக்கு இலவச பட்டா கிடைக்காது. முக்கிய அப்டேட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாடு அரசு வீடற்ற ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. சமீப காலங்களில் பல மாவட்டங்களில் இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு இணையவழி பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதனால் அரசு புறம்போக்கு நிலங்களில் வசித்து வரும் பலரும் இலவச பட்டா பெற முயற்சித்து வருகின்றனர். ஆனால் அரசு நிலத்தில் வசிப்பவர்கள் அனைவருக்கும் பட்டா கிடைத்து விடாது. குறிப்பாக சில வகை நிலங்களில் வசிப்பவர்களின் விண்ணப்பங்கள் கட்டாயமாக நிராகரிக்கப்படும். அந்த நிலங்கள் மற்றும் விதிமுறைகள் குறித்து தெளிவாக அறிந்து கொள்வது அவசியம். அரசு புறம்போக்கு நிலங்களில் வசித்தாலும் சில வகை நிலங்களுக்கு ஒருபோதும் பட்டா வழங்காது. குளம், குட்டை, ஏரி, கால்வாய், சதுப்பு நிலங்கள் போன்ற நீர்நிலைகள் மற்றும் அவற்றை ஆக்கிரமித்து உள்ள பகுதிகளுக்கு பட்டா கிடையாது. அதேபோல் வனத்துறைக்கு சொந்தமான காடு நிலங்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் வசிப்பவர்களுக்கும் பட்டா வழங்கப்படாது. ரயில்வே நிலங்கள், இராணுவத்திற்கு சொந்தமான இடங்கள் போன்ற மத்திய அரசு நிலங்களுக்கு மாநில அரசு பட்டா வழங்க முடியாது. மேலும் கோயில், தேவாலயம், மசூதி போன்ற மத நிறுவனங்களின் பெயரில் உள்ள நிலங்கள் மற்றும் கோயில் புறம்போக்கு நிலங்களிலும் வசிப்பவர்களுக்கு இலவச பட்டா கிடையாது. இதற்கு மாறாக அரசால் ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு நிலங்கள் என வகைப்படுத்தப்பட்ட இடங்களில் வசிப்பவர்களுக்கு மட்டுமே பட்டா வழங்க அரசு முன்னுரிமை அளிக்கிறது. இத்தகைய நிலங்களில் குறைந்தபட்சம் 5 முதல் 10 ஆண்டுகள் வரை தொடர்ந்து வசித்து வந்ததற்கான ஆதாரம் இருப்பது முக்கிய நிபந்தனையாகும். இலவச பட்டா பெற விண்ணப்பித்தவர்களுக்கு சில தகுதிகளும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. விண்ணப்பதாரர் அல்லது அவரது குடும்பத்தினர் பெயரில் வேறு எங்கும் சொந்தமாக வீடோ அல்லது நிலமோ இருக்கக்கூடாது. விண்ணப்பதாரர் 18 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். மேலும் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 5 லட்சம் ரூபாய்க்குள் இருக்க வேண்டும். முன்பு 3 லட்சமாக இருந்த இந்த வருமான வரம்பை அரசு தற்போது 5 லட்சமாக உயர்த்தி உள்ளது. இலவச பட்டா விண்ணப்பத்தின் நிலையை ஆன்லைனிலேயே எளிதாக அறிந்து கொள்ளலாம். சேவை மையம் அல்லது ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்தவர்கள் தமிழக அரசின் tneservices.tn.gov.in இணையதளத்தில் பட்டா பிரிவுக்கு சென்று செக் ஸ்டேட்டஸ் அல்லது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ற விருப்பத்தை தேர்வு செய்ய வேண்டும். விண்ணப்பிக்கும் போது வழங்கப்பட்ட விண்ணப்ப எண்ணை உள்ளிட்டு கேப்சா குறியீட்டை பதிவு செய்து சமர்ப்பித்தால் மனு எந்த நிலையில் உள்ளது என்பது திரையில் காண்பிக்கப்படும். விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு வருவாய் ஆய்வாளர் அல்லது கிராம நிர்வாக அலுவலர் நேரில் வந்து ஆய்வு மேற்கொள்வார்கள். அவர்களின் அறிக்கையின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியரின் ஒப்புதலுடன் பட்டா இணையதளத்தில் பதிவேற்றப்படும். இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இலவச பட்டா நிலத்தை பட்டா பெற்ற நாளிலிருந்து 10 ஆண்டுகள் வரை விற்பனை செய்ய அனுமதி இல்லை. இந்த விதியை மீறி விற்பனை செய்தால் பட்டா ரத்து செய்யப்படும். நிலம் மீண்டும் அரசால் கையகப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.